Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. முக்கிய செய்தி. தமிழக உள்துறை செயலாளர் மாற்றம். தமிழக உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். முக்கிய செய்தி பார்க்கின்றோம். தமிழக உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி மாற்றம். தமிழக உள்துறை செயலாளர் பனீந்திர ரெட்டி மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அண்மை செய்தியை பார்க்கின்றோம். புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்தி, முக்கிய செய்தியை பார்க்கின்றோம். தமிழக உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். அதன்படி மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்குவதற்காக தலைமை செய்தியாளர் விக்னேஷ் இணைப்பில் இணைகிறார். விக்னேஷ், சொல்லுங்க. தமிழக உள்துறை செயலாளர் தற்போது மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளர் நியமிக்கப்பட்டிருக்கிறார். விவரங்கள் என்ன, விரிவாக வழங்கலாம்? வணக்கம். தமிழகத்தில் தேர்தல் நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வந்திருக்கக்கூடிய நிலையில் அரசு நிர்வாகம் மொத்தமும் இந்திய தேர்தல் ஆணையத்தினுடைய கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு செல்லப்பட்டிருக்கிறது. தமிழகத்தில் ஆளுங்கட்சிக்கு ஆதரவாக செயல்படுவதாக கூறி காவல் உயர் அதிகாரிகள், இந்திய ஆட்சி பணி அதிகாரிகள் மீது பல்வேறு அரசியல் கட்சி தலைவர்கள் தொடர்ந்து புகார் அளித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த புகாரின் அடிப்படையில் தேர்தல் ஆணையம் பல்வேறு கட்ட நடவடிக்கைகளையும் தொடர்ந்து எடுத்துக் கொண்டிருக்கிறது. அதன் ஒரு பகுதியாக தற்போது தமிழக அரசினுடைய உள்துறை செயலாளராக இருக்கக்கூடிய தீரஜ்குமார் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக மூத்த IAS அதிகாரி மணிவாசன் உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருப்பதாக இந்திய தேர்தல் ஆணையம் அதிகாரப்பூர்வ உத்தரவை தற்போது பிறப்பித்திருக்கிறது. இந்த உத்தரவுக்கான நகல் தமிழக அரசினுடைய தலைமை செயலாளருக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே கடந்த 2 தினங்களுக்கு முன்பாக தமிழக அரசினுடைய தலைமை செயலாளர் முருகானந்தம் மாற்றப்பட்டிருந்தார். அதன் தொடர்ச்சியாக அதற்கு முன்பாக DGP வெங்கட்ராமன் மாற்றம் செய்யப்பட்டு சந்தீப் ராய் ரத்தோர் நியமனம் செய்யப்பட்டிருந்தார். இந்த நிலையில் நேற்று இரவு கூட சென்னை மாநகர காவல் ஆணையராக இருக்கக்கூடிய அருண் மாற்றப்பட்டிருக்கிறார். தமிழகத்தினுடைய புதிய தலைமைச் செயலாளராக சாய்குமார் நேற்றைய தினம் பொறுப்பேற்றிருக்கிறார். இப்படி தொடர்ந்து அதிரடியான மாற்றங்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இந்திய தேர்தல் ஆணையம் தமிழகத்திலிருந்து வரக்கூடிய புகாரை உறுதி செய்து அந்த புகாரின் மீதான உண்மைத்தன்மைகளை அறிந்து இந்த அதிரடி மாற்றங்களை தொடர்ந்து நிகழ்த்தி கொண்டிருக்கிறது. ஏற்கனவே தமிழக அரசினுடைய தலைமைச் செயலாளர், தமிழக காவல்துறையினுடைய தலைவர் DGP, சென்னை மாநகரினுடைய காவல் ஆணையர் அருண் ஆகிய 3 உயர் பொறுப்புகள் இருக்கக்கூடிய காவல் அதிகாரிகளை மாற்றி இருக்கிறது. அதன் தொடர்ச்சியாக தற்போது முக்கிய பொறுப்பாக, அதாவது தமிழகத்தினுடைய ஒட்டுமொத்த காவல்துறைக்கும் உள்துறைக்கும் முதன்மை செயலராக இருக்கக்கூடிய தீரஜ்குமாரை இந்திய தேர்தல் ஆணையம் மாற்றி நடவடிக்கை எடுத்திருக்கிறது. அவர் மீதும் பல்வேறு புகார்கள் வரப்பெற்றதன் அடிப்படையிலேயே அவர் பணியிட மாற்றம் செய்யப்பட்டிருப்பதாக தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது. உடனடியாக, அதாவது இன்று இரவுக்குள்ளாக தமிழக அரசினுடைய புதிய உள்துறை செயலாளராக நியமனம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய மணிவாசன் இன்று மாலைக்குள்ளாக இந்த உள்துறை செயலாளராக பொறுப்பேற்க வேண்டும் என்ற ஒரு உத்தரவையும் இந்திய தேர்தல் ஆணையம் பிறப்பித்திருக்கிறது. தமிழக உள்துறை செயலாளர் மாற்றப்பட்டிருக்கிறார். புதிய உள்துறை செயலாளராக மணிவாசனை நியமித்து தேர்தல் ஆணையம் உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.